பழைய உடன்படிக்கை மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது. புதிய உடன்படிக்கைக்கு கர்த்தரை ஏற்படுத்தி நான் பாத்துக்கிறேன் போடாங்க. பழசு மாதிரி புதுசு இல்ல, இது வேற மாதிரி. டைப் ரைட்டிங் மிஷின்ல எத்தனை காப்பி தான் டைப் பண்ண முடியும்? ஒரு காப்பி டைப் பண்ண முடியும். கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வந்துச்சு, இதுலயும் டைப் பண்ணலாம். ஆனா இது வேற மாதிரி. ஒரு தடவை டைப் பண்ணா நீ 1,00,000 காப்பி கூட எடுக்கலாம். அங்க உனக்கு கை உடைஞ்சு போயிடும். இங்க காப்பி பேஸ்ட். மனுஷன் எப்படி அப்டேட் பண்ணுவானா, தேவன் எப்படி அப்டேட் பண்ணுவார் தெரியுமா? பழசு மாதிரி புதுசு கிடையாது. அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில அவர்கள் என்னவில்லை. பிரச்சனை என்னன்னா 2 பேருக்கும் இருந்துச்சு. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னேன், அவன் ஒழுங்கா இல்ல, அதனால எனக்கு என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு? சபிக்க வேண்டியது ஆயிருச்சு. அவன் பிரச்சனைடா, அதனால இப்ப நான் ஒரு அப்டேட் பண்றேன். உன் பிரச்சனையே கிடையாது, எல்லாமே நான் பாத்துக்கிறேன்றார் ஆண்டவர். ஒரு சட்டத்தை போட்டு ஒருத்தனை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், சரியாக மாட்டான். கர்த்தர் தான் ஒருத்தனை சரி பண்றார். எப்படி சரி பண்ணுவார்னா உள்ள பேசி சரி பண்ணுவார். கடுமையான சட்டத்தை போட்டு சரியாயிட்டானா இல்ல, பூமி விழுங்கும், வானத்துல இருந்து அக்கினி வந்து பொசிக்கிறோம், செத்துருவான். இதெல்லாம் பார்த்து சரியாயிட்டானா? தண்டனை ஒருத்தனை திருத்துவதில்லை, அன்பு ஒருவனை திருத்துவது. இந்த உடன்படிக்கையில அவன் தான் அநியாயம் பண்ணான், ஆனா நான் எப்படி மன்னிப்பேன்? கிருபையாய் மன்னித்து. அப்படின்னா பலி செலுத்த வேண்டாம், நானே மன்னிச்சிட விடு. கவனன் சேஞ்சில நீ ஆட்டை கொண்டு வர வேண்டாம், புறாவை கொண்டு வர வேண்டாம், மாட்டை கொண்டு வர வேண்டாம். உட்காரு, நான் உன்னை சுத்தமாக்குறேன். உட்காரு, நான் அவர்களுடைய அநியாயங்களை எப்படி மன்னிப்பேன்? உன் மேல கிருபையா இருக்கிறதுனால உன் அநியாயத்தை நான் என்ன பண்றேன்? மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன்.